என் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டெட்டில் 2017 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டேஸ் மூளையின் 2 அரைக்கோளங்களையும் இணைக்கிறது, மேலும் அவற்றிற்கிடையேயான தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கிறது. இதுக்கான ஆன்சர் கார்பஸ் கொலோசம். டேஸ் connects the two cerebral hemispheres of the brain and permits the transfer of information between them. ஆன்சர் கார்பஸ் கொலோசம். ரெண்டாவது கொஷின். டேஸ் நிலையானது இன்சுலின் மிகை உற்பத்தியின் காரணமாக ஏற்படுவது. இது மிக குறைந்த இரத்த சர்க்கரை அளவினை விளைவிக்கும். இது ஆற்றல் இல்லாமை மற்றும் அடிக்கடி மயக்கத்தினை ஏற்படுத்துவதாக அமையும். இதுக்கு ஆன்சர் பி, ஹைப்போக்ளைமியா. ஓகேவா? ஹைப்போக்ளைகீமியா. ஸோ இதுதான் ஆன்சர். டேஸ் இஸ் அ கண்டிஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் காசிங் வெரி லோ blood sugar levels, usually characterized by lack of energy and often faintness. ஸோ இதுக்கான ஆன்சர் பி. மூணாவது கொஷின். உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதனை டேஸ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர். ஆன்சர் டி. சொன்னவர் கற்பனை இறுதியாக்கம். சொன்னவர் ஆட்லர். A goal state that is impossible to realize but acts as one of the energies of behavior is termed as dash by dash. இது என்ன சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் டி. ஃபிக்ஷனல் ஃபெனாலிசம் ஆல்ட்லர் சொன்னது. ஃபோர்த்து கொஸ்டின். திடீரென மழலைகள் தூக்கத்திலேயே இறப்பதற்கான காரணம் சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம், SIDSன்னு சொல்லுவோம். தட் அக்கர்ஸ் இன் த ஸ்லீப் இஸ் டியூ டு. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் டி, கண்டறியப்படாத காரணம், அன்னோன் காசஸ். ஃபிஃப்த் ஒன். பிஜிஆரின் விரிவாக்கம், எக்ஸ்பென்சர் ஆஃப் பிஜிஆர். ஆன்சர் டி, சைக்கோ கால்வனிக் ரெஃப்ளெக்ஸ். சைக்கோ கால்வனிக் ரெஃப்ளெக்ஸ். சிக்ஸ்த் ஒன். ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது. இன் எஸ்டிமேட்டிங் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் எ பர்சன் வெக்ஸ்லர் யூஸ்ட். சிக்ஸ்த் ஆன்சர் சி, விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு, டீவியேஷன் இன்டெலிஜென்ஸ் கோசன்ட். செவன்த் கொஸ்டின். உயிரினங்களின் நடத்தை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை டேஷ் எனலாம். உயிரினங்களின் நடத்தை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை டேஷ் எனலாம். A taxonomy that classifies the behavior patterns of species called a dash. செவன்த் ஒனுக்கு ஆன்சர் ஏ, எத்தோகிராம். எய்த் கொஸ்டின். நெறிபிறல் நடத்தை பற்றிய வரையறை அதை சொன்ன உளவியலாளர். ஓகேவா? 2 இருக்குது. ஸோ நெறிபிறல் நடத்தை பற்றிய வரையறை இருக்குது, டெஃபினிஷன் இருக்குது. அந்த சைடு யார் சொன்னாங்க, சைக்காலஜிஸ்ட் நேம் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ எய்த் ஒனுக்கு ஆன்சர் ஏ, ஃபஸ்ட் ஒன். நான் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சரை சொல்லிடுறேன். சட்டத்தை உடைத்தெறிதல், இதை சொன்னவர் வாலண்டைன். சட்டத்தை உடைத்தெறிதல் சொன்னவர் வாலண்டைன். தண்டனைக்குரிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்தல், குட்வின். சமூக விரோத நடத்தை, ஹெட்ஃபீல்டு. மனமுறிவுகளை ஆக்ரோஷமாக எதிர்கொள்ளும் வழிகள், இதை சொன்னவர் பிளான்ட். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷில் பிரேக்கிங் ஆஃப் சம் லா, ஓகேவா, சொன்னவர் வாலண்டைன். ரிப்பீட்லி கமிட்ஸ் ஆக்ட்ஸ் விச் ஆர் பனிஷபிள் அஸ் கிரைம், சொன்னது குட்வின். ஆன்டி சோசியல் பிஹேவியர், இதை சொன்னவர் ஹெட்ஃபீல்டு. ரெஸ்பாண்ட் டு ப்ரோலாங்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் அக்ரெசிவ் வேஸ், சொன்னவர் பிளான்ட். ஓகேவா? த 9th கொஸ்டின். கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல். த டேர்ம் யூஸ்டு டு ரெஃபர் டு ஃபியர் ஆஃப் க்ரௌட்ஸ் இஸ். 9th ஆப்ஷன் சி, ஆக்லோபோபியா. 10th ஒன். டேஸ் உளவியல் பிரிவானது நனவு மனத்தின் பொருளடக்கத்தினை பற்றி கற்பதே உளவியலின் முறையான பாடப்பொருள் என்று நம்புகிறது. 10th ஆன்சர் டி, அமைப்பியல். டேஸ் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி பிலீவ்டு தட் த ப்ராப்பர் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சைக்காலஜி வாஸ் த ஸ்டடி ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆன்சர் ஸ்ட்ரக்சரலிசம், டி. 11th ஒன். உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணித கணக்குகளை தீர்த்தல் இயலாதது என்னும் உதாரணம் டேஸுடன் தொடர்புடையது. ஆன்சர் அனுபவம். In insightful learning theory, the illustration that
A child cannot solve the problems of modern mathematics unless he is well acquainted with its symbolic language is related to experience. 12th question. மொழி மேம்பாட்டில் டேஸ் கோட்பாட்டின் மையக்கருத்தாக விளங்குகிறது. In language development, the zone of proximal development is the central concept in டேஸ் தியரி. யாரோட தியரின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வைகாட்ஸ்கி. 13th question. பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறுவரிசையில் அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை விதி குறிப்பிடும். School activities should be organized in an increasing order of difficulty so that students may progress without any failure. This concept is emphasized by the law of. ஸோ 13க்கு ஆன்சர் சி, லா ஆஃப் எஃபெக்ட். ஓகேவா? பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறுவரிசையில் அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி. ஸோ ஆன்சர் விளைவு விதி. 13க்கு ஆன்சர் சி, விளைவு விதி. டேஸ் ஆளுமை பண்புகளான சமூக கலப்பு, சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பினை ஆராய்கிறது. மேலும் இது ஆளுமையின் சாதாரண அம்சங்களை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் பயன்படுகிறது. 14க்கு ஆன்சர் சி, சிபிஐ. டேஸ் எக்ஸாமின்ஸ் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் such as sociability, self-control and responsibility, and it is used primarily to identify and assess normal aspects of personality. Answer CPI, C. 15வது கொஸ்டின். தாய் மற்றும் சேய் இவர்கள் இடையேயான இடைவினையானது ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையினை வடிவமைப்பதன் மூலம் ஒரு பொதுவான வளர்ச்சி பார்வைக்கு வழிவகுக்கிறது. இதனை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஆன்சர் பரிவர்த்தனை மாதிரி. 16வது கேள்வி. மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனிதர் அளவையியல் ஆய்வகத்தினை நிறுவியவர். ஆன்சர் பிரான்சிஸ் கால்டன், பி. 17வது கேள்வி. குழந்தைகளிடம் தீய பண்புகளை நீக்குவதிலும் நோயாளிகளிடையே காணப்படும் கட்டுப்படுத்தப்படாத பயம் போன்ற மனவெழுச்சியை நீக்குவதற்கும் பயன்படும் கோட்பாடு. 17க்கு ஆன்சர் டி, கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கற் கோட்பாடு. 18. டேஸ் ஹைபர்கைனெசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. 18க்கு பி, ஆன்சர் பி, கவன பற்றாக்குறை கோளாறு ஹைபர்கைனெசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. 19வது கேள்வி. பர்கின்சி கோட்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படும் மாற்றம். ஆன்சர் சி, வண்ணச்செறிவு உணர்வு. 20. ஒரு விமானத்தின் காற்றியக்கவியல் பற்றிய விவாதம் நடக்கையில் அக்குழுவானது பறவைகள் எங்கினம் பறக்கிறது என்பது சார்ந்த உட்காட்சியினை விமானம் பறப்பதற்கான நிகழ்வோடு தொடர்புபடுத்துதல் டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ, நேரடி ஒப்புமை. 21. தாய் கருவுற்றிருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களில் பொருந்தாதது. ஆன்சர் டி, சீரோப்தால்மியா. 22. கற்பித்தல் கற்றல் மாதிரியின் 5 ஈக்களின் முறையான வரிசையை கண்டுபிடி. 22க்கு ஆன்சர் பி, எங்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், இவாலுவேட். 23. ஒரு நடத்தை செயலில் உள்ளார்ந்த ஆர்வம் குறையும் பொழுது புற ஊக்கிகளை அளிப்பதால் ஏற்படுவது. ஆன்சர் அதீத மெய்ப்பிப்பு விளைவு, பி. 24. உறக்கம் என்பது ஓர் உயிரினத்தை பகல் இரவு சுழற்சிக்கு பொருத்தப்பாடுடையதாக்கும் வழி என கூறும் அணுகுமுறை. ஆன்சர் சர்க்கேடியன் அணுகுமுறை. 25. டேஸ் நிலையினை தனிநபர்கள் கடினமாக உணர்வது. ஏனெனில் அவர்கள் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட எண்ணங்கள், மனப்பான்மைகள் அல்லது நடத்தைகளாவன ஒன்றோடு மற்றொன்று நிலைத்தன்மை அற்றதாக உணர்வதே எனலாம். 25க்கு ஆன்சர் எண்ண முரண்பாடு, பி. 26. தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தைகள் தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விளையும் நடத்தை. ஆன்சர் இடமாற்றம், டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். 27. உலகை பற்றிய உண்மை மற்றும் பொது அறிவை நினைவில் வைத்து கொள்ள உதவும் நினைவு. ஆன்சர் சொற்பொருள் சார்ந்த நினைவு, ஏ. 28.
டேஸ் ஒரு இயல் நிகழ்வாகும். இதனில் ஒரு வார்த்தை அல்லது கருத்திற்கான வெளிப்பாடானது முழுமையாக அவ்வார்த்தை அல்லது கருத்து நினைவில் இருந்து நீங்கிய பொழுதிலும் அது தொடர்புடைய தகவல்களை நினைவுகூர உதவுகிறது. இதற்கு ஆன்சர் முதன்மைப்படுத்தல். 29 நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக கொண்ட குழு வகைப்பாடு. ஆன்சர் டி கூலிஸ் வகைப்பாடு. 30 இஜி வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலின் படிகளை வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஏ ஃபர்ஸ்ட் ஒன். எப்படி பாருங்கள், முன்னறிதல், குறையறிதல், அறிவுரை பகிர்தல், பின்தொடர் செயல், பகுத்தறிதல், தொகுத்தறிதல் மாறி இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வரிசைப்படி எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வரும்னா EFBACA, அதாவது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த ஆர்டரில் தான் வரிசைப்படுத்தணும். ஓகேவா டீச்சர்ஸ்? இது வரைக்கும் 2017 பார்த்துட்டோம். ஓகேவா? ஏற்கனவே 2 வீடியோ போட்டுட்டோம். 12, 13க்கு போட்டுட்டோம். இப்போ 17 பார்த்துட்டோம். 3 செட்டு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 9585992871 95 85 99 28 71 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சரோட, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனில், இதை அப்படியே நம்ம புக்காக நமக்கு போட்டிருக்கோம். இந்த புக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 2 நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.